ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பேபி இன் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர்வான ஒரு ஹாரர் ஃபிலிமான ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தாகவே வீடியோ ஒழுங்காக போடல. நான் அப்பப்போ தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இனிமேல் ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோ வந்துடும், அட்லீஸ்ட் ஆஃப் 2 வீடியோ வந்துடும். ஒன்று அந்த ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு போட்டுருந்தேன், இந்த ஃபேக்ட்ஸு. அதுக்கப்புறமா ஒரு கேமிங் வீடியோ, அடுத்து ஒரு ஷார்ட்ஸும் வந்துடும். ஆனால் அந்த ஃபேக்டை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸும் வந்துடும். இனிமேல் எல்லாமே ஆன் டைமில் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்ட் 1. நானும் இப்போ தான் உங்களை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இது எல்லாத்தையும் பார்க்குறேன். This is Crown Childcare, the gold standard in babysitting. You have ஓகே, நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அப்பா வந்து அவங்கள அதான் வெளில போயிருக்காங்க. ஓகேவா? அவங்க அம்மா அப்பா வந்து வெளில போயிருக்காங்க. நம்ம தான் இந்த குழந்தைய வந்து ஒரு கார்டியனா இருந்து பார்த்துக்கணும். அப்படிதான் இந்த கதை ஃபுல்லாவே போகுது. ஓகே, நான் சவுண்ட் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபிலிம்னா சவுண்ட் இருந்தால் நல்லா இருக்காது. ஓகே, நம்பர் 8, நம்பர் 10 இது வருங்க. நம்பர் 10 இருக்கு. ஃப்ளவர் பாட் மீன்ஸ் கீழே ஏய் அந்த நம்ம அந்த கமலாவோட மிஷினோட இந்த மாதிரி மிஷின்ஸ்னால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. திடீர்னு பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பேபி இன் எல்லோ, எனக்கு என்னமோ அவ்வளோ எல்லோவானா உனக்கு தெரியலையே அந்த பேபி. ஓகே, வருமா? லோடிங் ஆகுது, இருங்க. பார்க்கும்போது இப்போ எனக்கும் உங்களை மாதிரி புதுசாக தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரியே இந்த மாதிரி இதுவும் அப்புறமா கமலாவும் பார்ட்டாக வரும். பட் நான் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒன்று போட்டேன்ல, அது வந்து எபிசோடாக வரும். அதே மாதிரி இப்போ கார் ஃபார் சேல்னு சொல்லிட்டு ஒரு கேம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் எபிசோட தான் வரும். அதாவது நான் அதை அப்டேட் பண்ணுறது எல்லாமே. அதே மாதிரி இப்போ திரும்பி இன்னொன்று பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கிராணின்னு சொல்லிட்டு கிராணி பார்த்தேன். அப்புறமா இன்னும் நிறைய பார்த்தேன். இதுதான் அந்த வீட்டோட மேப்புன்னு நினைக்கிறேன். கிராணி பார்த்தேன். அடுத்து ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்னு சொல்லிட்டு இன்னொரு கேம் பார்த்தேன். அதுவும் பார்த்து எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு நமக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியணும். ஃப்ரிட்ஜ் எங்கேன்னு பார்ப்போம். அங்கே மேப்பில் என்னமோ டாட்டாக தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. எங்கண்ணா எங்கள் ரூமே இல்லை. சரி ஓகே, போய் பார்ப்போம். எங்கள் ஃப்ரிட்ஜு வேணும் நமக்கு. இப்போ ஃப்ரிட்ஜு மட்டும் வந்துச்சுன்னா போதும். ஃப்ரிட்ஜு சரி, வெளியில் இந்த கிச்சன், இதுதான் கிச்சனு ஃப்ரிட்ஜு. ஓகே, கிடச்சிச்சு. இதில் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ போயிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ண வேண்டியதுதான். என்ஜாய். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்து டேக். என்னடா இது? அச்சோ, இப்போ நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். கிச்சனில் இருக்குமா? கிச்சன்லேயே இருக்க போது நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு போவோம். ரெஸ்ட் ரூம் டேபிள் தான் நினைக்கிறேன், வச்சு பார்ப்போம். ஆமாம், இதே தான் நம்ம நினச்சது, கரெக்டு தான். சரி ஓகே, கெட் நியூ. ஓகே, எங்கே என்னமோ பூனைக்குட்டி இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து இது என்னதுன்னு தெரியல. 12 வந்து இந்த மாதிரி சேர்த்து வைக்கணுமா, அந்த கமலாவில் வந்த மாதிரி போல். பார்ப்போம், அதில் பொம்மை சேர்த்து இது எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். எடுத்துட்டோம். சரி ஓகே, போய் பார்ப்போம். ஏய் எங்கடா? இங்கே தானடா இருந்தது. ஏய் பாப்பா, இங்கே தானே இவ்வளோ நாம இருந்தது. சரி ஓகே, என்ன டிவி பார்க்குதா? எங்கன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஏய், நாங்கள் தானே இருக்க சொன்னோம், எதுக்கு இங்கே வந்த? Put baby to sleep. Take baby to bed. ஓகே, நம்ம வந்து இப்போ இதை பெட்டுக்கு கூப்பிட்டு போனோம். மேலே தான் நிறைய ரூம்ஸ் இருந்தது. இந்த குழந்த ரூமாக தான் இருக்கும். எதுவும் போய் பார்ப்போம். உள்ளே போயிடலாம். ஏய், என்ன ஆடுதுங்க எப்படி பாருங்களேன், தெரியுதா? அந்த மாதிரி சூப்பராக இருக்குது இது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் போடணுமா? சாத்திட்டேன், போடுறேன். இதில் இப்போ இதில் எப்படி போடுறதுன்னு தெரில. போட்டோம்லாம் அது ஒழுங்காக விழாது, பட்டுன்னு விழுது. ஓகே, போட்டேன். ஃபைண்ட் தி ஸ்டோரி புக் அண்ட் சிட் டவுன். ஸ்டோரி புக் ஷெல்ஃபில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே
பார்ப்போம். ஸ்டோரி புக் இதுதான் நினைக்கிறேன். ஸ்டோரி புக் என்னங்க ஆப்ஷனே வரல. அப்போ அது இல்லை. இது என்னது என்னங்க இது? நீங்களே சொல்லுங்க. இது ஸ்டோரி புக் மாதிரி இருக்குது. இது என்னமோ அட்டை மாதிரி இது இதுவான் தி பிரின்ஸ். இது சொன்னோம்ல, தி பிரின்ஸ் அண்ட் தி கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி புக் தான். நமக்கு இதெல்லாம் தேவையில்ல. தள்ளிட்டு போக வேண்டியது தான். தள்ளு ஒரு வேளை தள்ளினே இருந்தால் அந்த குழந்தை தூங்காதோ அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல. பாரு, குழந்தை இருந்தாலும் தூங்கிச்சு. ஓகே, லீவ் அண்ட் க்ளோஸ் தி டோர். நம்ம கதவை சாத்திடலாம். வெயிட் ஃபார் பேரண்ட் வாட்ச் டிவி ஆன் தி சோஃபா மேலே உட்காந்து நம்ம டிவி தான் பார்க்க வேணும். இப்போ வேணால் நம்ம சவுண்டு இது பண்ணிக்கலாம். ஏன் அப்போ நான் சவுண்டு கம்மி பண்ணேன் அப்படின்னா, அந்த மாதிரி கேம்ஸுக்குன்னா சவுண்டு அவ்வளோவா தேவையில்லை. அப்போமா நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருக்கும். எங்கே ஒரு பூனைக்குட்டி இருக்கு? மொத்தம் 2 பூனைக்குட்டி வந்துச்சு. பிக் ஹாட் மோட் அன்லாக்டு. ஓகே, இது எல்லாமே ஹார்டை குடிக்குதா? இன்னும் எதுவும் வரல. ஓகே, இது மேலே உட்காந்தாலே வந்துச்சு. ஸோ ஓகே, பார்ப்போம். எனக்கு இதில் என்ன டிவி. ஓகே, நம்ம இப்போ தூங்குறோமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ தூங்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், தூங்குறான் பையன். தூங்கிட்டான். இப்போ குழந்தை சத்த ஓடுறான். போடா குழந்தை, ஏது பார்த்து நீ சிச்சுன்னுக்குறான். போ. செட்டில் பேபி இங்கே தானே விட்டோம். ஆமாம், கட்டு. எங்கடா பேபி எங்க? ஏய், என்னடா பண்ணுறீங்க? இங்கே தானடா விட்டேன். ஏய், இது வேற ஆவண கீழே ஓடி வந்தது. இவ்வளோ நம்ம அங்கே தானே இருந்தா அப்பனா பார்க்க மாட்டியா? கூட புட் பேபி டு ஸ்லீப் அகைன். டேக் பேபி டு பெட். ஓகே, அச்சோ. சரி, ஓகே முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் இனிமேல் பண்ண போகிறோம் நினைக்கிறேன். இதை பார்த்தா எனக்கு ஒன்றும் பயமாகவே இல்லை. தாங்க எங்கே ஓடுறது தான் இது போல். சரி, ஓகே, அது சாத்திடுவோம். இப்போ நம்ம இதை திரும்பி பெட்டில் போட போகிறோம். என்ஜாய். புட் தி கரெக்டாக தானே போட்டிருக்கேன். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஓகே, என்ன ஆச்சுன்னு தெரியல. இது வேற அழுதுட்டே இருக்கு. இது வேற எரிச்சல் ஆகுது. இருங்க ஒரு செகண்ட். என்ன எப்படா இதுக்கு மேலே நான் அது போடுவேன்? கரெக்டாக நான் போட்டிருக்கேன். என்னடா இது? கரெக்டாக தானடா போட்டிருக்கேன். நானே இது வரைக்கும் இந்த மாதிரி இவ்வளோ கரெக்டாக போட்டது இல்லடாப்பா. பொம்மையை கொடுத்தா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. கொடுப்போம். என்னமா என்ஜாய். ஏய், என்ன பறக்க விட்டுச்சுடே. அங்கேருந்து இவ்வளோ தூரம் பறக்க விட்டா? இங்க எல்லாத்தையும் வச்சு ஃபுட்பால் விளாடலாம். ஏய், இது பாப்பாவா? இது பாப்பாவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. கரெக்டாக இது தலையிலே போடுறோம். இது அழுதுனே இருக்குது. இருந்தாலும் இப்படி பண்ணுது. சரி, ஓகே, எனக்கு என்னன்னு தெரியல இப்போ இது ஏன் அழுகுதுன்னு. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் இது என்ன, எதுக்கு அழுகுது, அவங்க பேரண்ட்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட முடியும். இது அழுதுனே இருக்கட்டும். நம்ம இந்த ஒரு வீடியோவை இதோட முடிச்சுப்போம். இன்னைக்கு இன்னொரு வீடியோ வரும். ஓகேங்களா? இதோட நின்றாது. இன்னைக்கு இன்னொரு வீடியோவும் வரும். மறக்காமல் பாருங்கள். இன்னைக்குனா நான் நாளைக்கு தான் உங்களுக்கு வரும். நான் நாளிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். பாய்.